ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோ. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எப்படி இந்த பேராகிராஃபை நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வரது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பேராகிராஃபில் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து முதல் லைன்லேயும், இந்த செகண்ட் எழுதியிருக்கேன் இல்லையா, இந்த வேர்ட்ஸ் வந்து ரெண்டாவது லைன்லேயும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அது எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பிஆர் டேக் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணிக்கிறேன், ஸ்மாலர் சைன் பிஆர் ஸ்லாஷ் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஆருக்கு பிரேக் அப்படின்ட்டு. பிரேக்னா நெக்ஸ்ட் லைன். ஸோ இதை ஃபஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணணும். இந்த பிரேக் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு அடுத்ததை நம்ம அதுக்கு அடுத்ததாக என்ன எழுதியிருக்கோமோ அது வந்து என்னுடைய ரெண்டாவது லைனில் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த பிரேக்குக்கு வந்து அதான் காரணம். அதுதான் அர்த்தம். நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு என்னுடைய ப்ரௌசரில் நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் மை பேரா. என்னுடைய ரெண்டாவது லைனில் வந்து திஸ் இஸ் மை செகண்ட் பேரா அப்படின்னு இருக்குது. இது ரெண்டாவது லைனுக்கு வர்றதுக்கு காரணமே இந்த பிஆர் டேக் தான். ஸோ இந்த பிஆர் டேக் வந்து நம்மளுக்கு நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சில இடத்துல வந்து நம்ம செகண்ட் லைனில் தேர்ட் லைனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து இந்த பிஆர் டேக் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார்.